எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சண்டே விலாகு தான். இன்றைக்கி சண்டே கொஞ்சம் வேலைலாம் வீட்டில் இருக்குது. என்னென்ன பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. வெளியில் ஒரே குப்பைங்க. எங்கள் வீட்டுக்கு வெளியில் பெரிய மரம். அந்த மரத்தில் இருக்க இலையெல்லாம் எங்கள் ஓட்டு மேலே விழுந்து அதுலேருந்து கீழே கொட்டி ஒரே குப்பை. சரி இன்னைக்கு காலைல ஃபஸ்ட்டு அது க்ளீன் பண்ண சொல்லிட்டு அது க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். அம்மா என்ன பண்ணுறீங்க? பாத்திரத்தெல்லாம் கழுவுறேன். பாத்திரத்தை கழுவிட்டு துணியெல்லாம் நேற்றே துவைச்சு போட்டாச்சு. ஆனா துணியெல்லாம் மடிச்சு வைக்கணும். காலைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று டிஃபன் ஏதாவது சேமியா செய்யலான்னு சைடு ஃபஸ்ட்டு பாத்திரத்தை கழுவு அப்படிதான். மார்னிங் என்ன டிஃபன்னா பூரி உருளைக்கிழங்கு தான் காலைல டிஃபனு. மத்தியானம் அதே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்போம். ஏன்னா செய்யறதுக்குலாம் மத்தியானம் ஆயிடும். அதனால அதே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுறோம். உருளைக்கிழங்கு மசாலா உருளைக்கிழங்கு செய்யறதுக்கு தேவையான 2 உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, 2 வெங்காயம். இன்னைக்கு அதான் நான் என்னென்ன செய்யறேன்னு சொல்லிட்டு நான் வீடியோல காட்டுறேன். சஞ்சனா மேல, எஜினா மேல, பைரவன் மேல, எங்க அப்பா மேல எங்க கோத்தெல்லாம் இந்த மாவு மேலதான் காட்டணும். மாட்ட மாட்டாங்க. தேவையான அளவு எண்ணெய், கடலை, வெங்காயம் நல்லாக வதக்கவும். வெங்காயம் சஞ்சனா என்னம்மா? இந்த கடாய் பார்த்து நிறைய பேர் கடாயை மாத்துங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா நானும் கடாய் வாங்கணும். சீக்கிரம் வாங்கி நல்ல கடாயா வாங்கி உங்ககிட்ட காட்டுறேன். இருக்கிறத வச்சு நம்ம சமைக்கணும், இருக்கிறத வச்சு வாழணும்னு சொல்லிக்கிறாங்க பெரியவங்க. அதனால நீங்க எவ்வளவு கமெண்ட்ல என்ன திட்டினாலும் சீக்கிரம் கடாயை வாங்குறேன். நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சீக்கிரம் கடாய் வாங்குறேன். எங்க வீட்டுக்கு கேட்டுட்டு தான் இருக்கிறேன். வாங்கி தரேன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு நான் உங்களுக்கு நல்லா கடாயெல்லாம் வீடியோ எடுத்து. வெங்காயம் உருளைக்கிழங்குக்கு தேவையானது வெங்காயம் நல்லா வதக்கணும்னு தக்காளி 2 பச்சை மிளகாய். இது மஞ்சத்தூள் போட்டு மிளகாத்தூள் போட்டு உருளைக்கிழங்கு தோல் எடுத்து செய்யணும். போட்டாச்சு. கொஞ்சமா கரம் மசாலா போட்டாச்சு வாசனைக்கு. இது நல்லா கொதிச்சோன்னு இந்த வேகத்து உருளைக்கிழங்கு போட்டு அப்படியே கலரி எடுத்து. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு செஞ்சாதான் அப்பா சாப்பிடுவாரு. மதுத்தூள் போட்டு அந்த இது பண்ணா அப்பா சாப்பிடாது. அதனால அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுது. ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு வேகுது, ஒரு பக்கம் பூரிக்கு கடாய் காஞ்சிட்டு இருக்குது. எண்ணெய் ஊத்தலாமா? எண்ணெய் காயுது. இந்த மேடம் பூரியை உருட்ட சொல்லிக்கிறேன். அழகா செய்யணும். ரவுண்ட் ஷேப்ல வரணும், இல்லன்னா அடிப்பேன் பாத்துக்கோ. அவனுக்கு எது வாட்டமா வருது அதுல பண்ணு. ரவுண்ட் ஷேப்ல வரணும் அழகா. போதும். சின்னதா பூரிக்கு தான், அதனால ஓரளவுக்கு போதும். ஓகே, வெரி குட், சூப்பர். பூரி போடலாமா? எண்ணெய் காஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் பூரி. ஓகே. நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த ஒருத்தங்க மட்டும்தான் 3 பூரி 1 ஹவராக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கேட்டால் நான் சின்ன பாப்பாவில் அப்படி தான் சாப்பிடுவேன்ட்டு. ஒருத்தங்க விளையாடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மேக்கப்லாம் பண்ணிட்டு போய் விளையாடுறதுக்கு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.